அது ஒரு அமெரிக்கன் சூப்பர் மார்க்கெட். அங்க ஒரு நாய் ஒரு லிஸ்டோட கடைக்கு வந்து சரியா அந்தந்த ரேக்ல போய் அந்தந்த பொருட்களை கரெக்டா எடுத்து பேஸ்கெட்ல போட்டுட்டு பில்லிங் கவுண்டருக்கு போகுது. பில்லிங் கவுண்டர்ல பில் போட்டு கரெக்டா பணம் கட்டிட்டு மிச்ச சில்லறையை வாங்கிக்கிட்டு அங்கிருந்து கிளம்புது. இதை பார்த்து ஆச்சரியப்பட்ட அந்த சூப்பர் மார்க்கெட்டோட ஓனர் இந்த நாயோட ஓனர் யாருன்னு தெரிஞ்சுக்கணுங்கிறதுக்காக அந்த நாய் பின்னாடியே போறாரு. அந்த நாய் கரெக்டா சிக்னல்ல வந்து நின்னு சிக்னல் போட்ட உடனே சிக்னலை கிராஸ் பண்ணி பஸ் ஸ்டாப்புக்கு வந்து தன்னோட பஸ் நம்பரை பார்த்து கரெக்டா பஸ்ல ஏறி சில்லறை கொடுத்து டிக்கெட் எடுக்குது. தன்னோட ஸ்டாப்ல கரெக்டா இறங்கி தான் வீட்டுக்கு போய் காலிங் பெல்ல அழுத்துது. பெல் சத்தம் கேட்டு வெளியில வந்த அந்த நாயோட சொந்தக்காரர் ஒரு குச்சி எடுத்து அந்த நாயை அடின்னு அடிக்கிறாரு. இதை பார்த்த சூப்பர் மார்க்கெட்டோட ஓனர் எவ்வளவு அறிவா அந்த நாய் பொருள்களை வாங்கிட்டு பில் போட்டு சிக்னலை கிராஸ் பண்ணி பஸ் எடுத்து வீட்டுக்கு வந்துச்சு, ஏன் இப்படி போட்டு அடிக்கிறீங்கன்னு கேட்டாரு. அதுக்கு அந்த நாயோட சொந்தக்காரர், நான் தூங்குறப்ப வந்து காலிங் பெல்ல அடிக்காத, சாவி எடுத்துட்டு போன்னு எத்தனை தடவை சொல்லியிருக்கேன், இந்த நாய் கேட்கவே மாட்டேங்குதுன்னு போட்டு அடிச்சாராம். யாரையுமே நாம முழுமையா திருப்திப்படுத்த முடியாது. சில பேர் என்னதான் நீங்க எவ்வளவோ செஞ்சாலும் ஏதாவது ஒரு குறையை கண்டுபிடிச்சு சொல்லிக்கிட்டே இருப்பாங்க.